அன்பு கூறுங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. கடமைகளை செலுத்துங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும். அதே வேளையில் ஒருவருக்கும் கடன்படாதிருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு மற்றவர்களும் பங்காளிகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் நாம் பிறருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தி தீர்க்க வேண்டும். நாம் பிறருடைய கடமைகளை செலுத்தும் போது அதை சந்தோஷமாயும் மனப்பூர்வமாயும் செலுத்த வேண்டும். நமக்குரிய கடமையை செலுத்தவில்லை என்றால் நாம் இதை செலுத்த வேண்டும் என்று நமக்கு மேலான அதிகாரிகள் நம்மை கட்டாயப்படுத்துவார்கள். நம்மை கட்டாயப்படுத்தி பணிய வைப்பதற்கு முன்பாக நாமே மனமுவந்து மனப்பூர்வமாய் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தி தீர்த்துவிட வேண்டும். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இங்குள்ள விசுவாசிகளில் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை சரியாக செலுத்தாமல் ஏமாற்றுகிறார்கள். இதற்காக தண்டனைகளையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது என்று பவுல் அவர்களுக்கு போதிக்கிறார். செலுத்த வேண்டிய வரியை நீதியாயும் கண்ணியமாயும் செலுத்த வேண்டும். குடிமதிப்பு எழுதப்பட்ட காலத்தில்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். ஜனங்கள் வரி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த குடிமதிப்பு எழுதப்பட்டது. கிறிஸ்துவின் தாயார் வரி செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவும் ராயருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று உபதேசம் செய்திருக்கிறார். ஜனங்களில் அநேகர் பொதுவாக அநேக விஷயங்களில் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். ஆனாலும் வரி செலுத்துகிற விஷயத்தில் மாத்திரம் தங்கள் மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். வாய்ப்பு இருக்கும்போது ஏமாற்றி விடுவார்கள். ராஜாவையும் அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றுவது பாவம். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இதை செய்யும் போது நாம் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துகிறோம். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் நமக்கு மேலானவர்களுக்கும் நம்முடைய கடமைகளை செலுத்துகிறோம். நம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண தவறுவோம் என்றால் நம்முடைய கடமைகளை நாம் செய்யாதவர்களாகவே இருக்கிறோம். பவுல் இந்த வசனத்தில் ஜனங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய ஒரு சில கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறார். அவையாவன: வரியை செலுத்த வேண்டியவனுக்கு வரி செலுத்த வேண்டும், தீர்வையை செலுத்த வேண்டியவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டும், பயப்பட வேண்டியவனுக்கு பயப்பட வேண்டும், கனம் பண்ண வேண்டியவனை கனம் பண்ண வேண்டும். நாம் அரசாங்கத்திற்கு கடனாளிகளாக இருக்கக்கூடாது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் நாம் ஒருவனுக்கும் கடன்பட்டிருக்கக்கூடாது. கடன்படாதிருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கும் கடன்படக்கூடாது.
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன் மாத்திரமே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவது நம்முடைய கடமை. இது நாம் பிறருக்கு செலுத்த வேண்டிய கடன். அன்பு கூறுகிற கடனை நாம் தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடன் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர வேறு எந்த கடனும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்மால் செலுத்தி தீர்க்க முடிகிற கடன்களை செலுத்தி தீர்த்துவிட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கடன்படாமல் இருந்து தங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் கடன்படுவது பாவம் என்னும் குற்ற உணர்வு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அன்பு கூறுவதினால் யாரும் நியாயப்பிரமாணத்தை பூரணமாக நிறைவேற்ற முடியாது. ஆனாலும் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் முன்னேறி செல்கிறான். சரியான பாதையில் நடக்கிறான். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். மெய்யான அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக கணக்கிடப்படுகிறது. நாம் பிறரிடத்தில் அன்பு கூறுகிற போது நாம் செய்யாத காரியங்கள், நீதிநெறி பிரமாணத்தை மீறுதல், விபசாரம் செய்தல், வேசித்தனம் பண்ணுதல், கொலை செய்தல், பிறரை வெறுத்தல், பிறருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளுதல், மற்றவனுடைய நற்பெயரை அவமதித்தல், மற்றவனுடைய பொருளை இச்சித்தல், தன்னை மட்டுமே நேசித்தல், பிறனுக்கு பொல்லாங்கு செய்தல். அன்பு எப்படி என்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நம்முடைய எஜமான் நல்லவர். நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில் சொல்லி இருக்கிறார். அன்பு என்பதே அந்த இனிமையான வார்த்தை. அன்பு முழு உலகத்தையும் இணைக்கிறது. நாம் எல்லோரும் அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் பிறரிடத்தில் அன்பு கூறுவதும் பிறர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதும் நமக்கு மிகவும் சந்தோஷமான அனுபவம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனுடைய சுபாவம். அன்பே தேவனுடைய சாயல். ஆகையினால்தான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். 10 கற்பனைகளில் கடைசி 5 கற்பனைகளை பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த 5 கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக அடங்கி இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். நம்முடைய பேச்சிலும் கிரியையிலும் அன்பு காணப்பட வேண்டும். சில தேசங்களில் மிகவும் கடினமான சட்டதிட்டங்கள் இருக்கும், தண்டனையும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த தேசத்தில் அமைதியும் சமாதானமும் இருக்காது. மனுஷருடைய சட்டங்களால் சாதிக்க முடியாதவற்றை அன்பு சாதிக்கும். சட்டத்தினால் தேசத்தில் அமைதியும் சமாதானமும் உண்டாகாமல் போனாலும் அன்பினால் இவை உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, நன்மையை மாத்திரமே செய்யும். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்னும் கற்பனையை பவுல் இங்கு எழுதுகிறார். விபசாரம் செய்கிறவர்கள் அன்பின் நிமித்தம் இதை செய்வதாக சொல்லுகிறார்கள். அன்பை தவறாக பயன்படுத்துகிறார்கள். யாரிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டுமோ அப்படித்தான் அன்பு செலுத்த வேண்டும். தவறான வழியில் அன்பு செலுத்தக்கூடாது. விபசாரம் பண்ணுதல், கொலை செய்வது, களவு செய்வது போன்று மோசமான பாவம். விபசாரம் செய்கிறவர்கள் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுகிறார்கள். பிறர் மீது அன்பாக இருப்பதாக சொல்லி அவர்களோடு விபசாரம் பண்ணுகிறார்கள். மெய்யாகவே இவர்கள் அவர்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு பதிலாக அவர்களை பகைக்கிறார்கள். ஏனெனில் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. விபசாரம் செய்கிறவன் பிறனுக்கு பொல்லாங்கு செய்கிறான். அன்பு எப்போதுமே பிறருக்கு நன்மையை மாத்திரம் செய்யும். அன்பில் தீமை இல்லை, பொல்லாங்கு இல்லை. பிறருக்கு தீங்கு செய்யும் திட்டம் எதுவும் அன்பில் இல்லை. அன்பு எப்போதுமே நன்மையை மாத்திரம் செய்யும். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறார்கள். அன்பு கூறுகிறவர்களுடைய இருதயத்தில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும். அன்பின் பிரமாணம் இருக்கும் இருதயத்தில் நியாயப்பிரமாணமும் இருக்கும்.